அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிறது. அப்படி போல என் ரோமன் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மருத்துவரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்துவின் உடையவர்களாக மாறினோம். கவனிங்கள், இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். பூமியிலே மனிதனாக பிறந்தவர் ஒருவருமே மரித்து உயிரோடு எழுந்து ஜீவனோடு வாழவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்தார். கல்லறைக்குள் அவரை கொண்டு வைத்தது உண்மை. ஆனால் அந்த கல்லறை அவரை நிரந்தரமாக பிடித்து வைக்க முடியவில்லை. அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகவில்லை. அவருடைய சரீரம் அழிவை காணவில்லை. எந்த ஒரு சரீரமும் பூமிக்கு அடியிலே சென்றால் அது அழிவை சந்திக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமோ அழிவை சந்திக்கவில்லை. ஏன்? தேவகுமாரனாகிய அவரை பிதாவானவர் மரித்து அழிந்து போவதற்காக அனுப்பவில்லை. ஜீவனோடு இருந்து தனக்கென்று ஒரு ஜீவனுள்ள மணவாட்டியாகிய சபையை உருவாக்க வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். எப்படியாயும் அந்த சித்தத்தை மாற்றிவிடலாம் என்று பிசாசானவன் பல தந்திரங்களை செய்தான், பல பொய்களை சொன்னான். ஆனால் காலியாக இருந்த கல்லறை இயேசு உயிர் தெழுந்ததை காட்டிக் கொடுத்தது. தூதர்கள் சொன்னார்கள், உயிரோடு எழுந்தவரை மரித்தவரிடத்தில் ஏன் தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, அவர் இந்த கல்லறையில் இல்லை, அவர் எழுந்து விட்டார், அவர் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிற மக்களாக இருப்பீர்களானா ஒரு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் யாவற்றையும் அறிகிற உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம். அதை உணர்ந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசவிருக்கிறார். நாம் யாருக்கு சொந்தமானோம்? மரித்தோரில் இருந்த எழுந்த கிறிஸ்துவுக்கு சொந்தமானோம். இதற்கு முன்பு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனுக்கு சொந்தமாயிருந்தோம். கவனியுங்கள், பிசாசானவன் யார்? சாத்தான் யார்? மரணத்துக்கு அதிகாரி. அவன் நம்மளை மரணத்துக்கு உட்படுத்தி இந்த பூமியிலே வெற்றியோடு வாழ விட முடியாதபடிக்கு பிடித்து வைத்திருந்தான். பாவ மரணம் நம்மை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாக பாவ மன்னிப்பை நமக்கென்று நியமித்தார். அது மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்து தனக்கென்று ஒரு கூட்டத்தாரை ஆயத்தம் செய்து, ஒரு மணவாட்டியை ஆயத்தம் செய்து, அந்த மணவாட்டியை தனக்கு சொந்தமாக்கினார். நீங்களும் நானும் இன்றைக்கு உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக இருப்போமானால் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் நாம் வாழ வேண்டும், மற்றவர்களை போல் சாப்பிட வேண்டும், உடுத்த வேண்டும். ஆனால் நாம் பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியவர்கள். அவர் நம்மை சொந்தமாக்கி கொண்டார். கவனியுங்கள், இந்த மணவாளனாகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். இதை மற்றவர்கள் காணும்படியாக நாம் வாழ வேண்டும். கண்ணிருந்தும் காணாத, வாயிருந்தும் பேசாத ஒரு தெய்வம் இயேசு அல்ல. அவர் ஜீவனுள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், கல்லறையை திறந்து வெளியே வந்தவர். ஆகினால் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய ஜீவனோடு வாழ வேண்டும். நம்மை சுற்றில் இருக்கிற மக்கள் நம்மில் எந்த பாவமும் ஆளாமல் நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்பதை காண வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாளிலே வசனங்களை தியானிக்கிறோம். பண்டிகைகள்
வெறுமையாக ஆசரிப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய சமுதாயத்தில் பண்டிகைகள் என்பது ஏதோ ஒரு கடமைக்கு ஆராதனைக்கு சென்று அல்லது கடவுளை வழிபட்டு நன்றாக உடுத்தி அலங்காரம் செய்து சாப்பிட்டு மகிழ்வது என்பதாக மாறி இருக்கிறது. அப்படி அல்ல. இது ஒரு உயிர்த்தெழுந்த பண்டிகை என்று சொன்னாலும் அது ஒரு பண்டிகையின் கொண்டாட்டம் அல்ல. இது ஒரு உறவை குறித்த காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறார். ஒரு நாள் நான் ஆண்டவருக்கு சொந்தம். கவனி, பாவத்தில் வாழ்கிற மக்களிடத்திலே அவர்கள் நம்மிடத்தில் கேட்பார்கள், நீங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கிறீர்கள்? நாங்கள் நாளெல்லாம் பாவமான காரியங்களை செய்து எங்கள் நேரத்தையும் காலத்தையும் பொழுது போக்கிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏன் வித்தியாசமா இருக்கிறீர்கள்? நீங்களோ ஓய்வு நாளில் ஓய்வெடுக்காமல் இயேசுவுக்காக உழைக்கிறீர்கள். அது எப்படி என்று கேட்கும் பொழுது, ஏன் நாங்கள் அவருக்கு சொந்தம், ஆகையினால் அப்படி செய்கிறோம். நாங்கள் பூமிக்கு சொந்தமாக இருப்போமானால் பூமிக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் மரித்த கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் அவருக்கு சொந்தம். ஆகையினால் தான் நாங்கள் மற்றவர்களை விட வித்தியாசமாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாட்சிகள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே சாட்சிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. ஆகினால் இந்த செய்தியை ஆழமாக உள்ளத்தில் வாங்கிக் கொள்ளுவோம். இந்த பூமியில நான் கொஞ்ச காலம்தான் ஒரு அப்பா, ஒரு அம்மா, அல்லது ஒரு கணவன், ஒரு மனைவி என்று சொல்லிக்கொண்டு தெரிய முடியும். அது பூமியில கொஞ்ச நாள். நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத ஒரு உறவு. ஆனால் நிரந்தரமான ஒரு உறவு எனக்கு இயேசுவோடு இருக்கிறது. உயிரோடு எழுந்து என்னை சொந்தமாக்கி கொண்டார். எத்தனை மகிழ்ச்சி! உங்கள் முகங்களிலே நான் மகிழ்ச்சியை காணவில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நான் இயேசுவுக்கு சொந்தம். நான் இந்த பூமிக்கு சொந்தம் அல்ல. நான் பிசாசுக்கு சொந்தம் கிடையாது. நான் இயேசுவுக்கு சொந்தம். நாம் ஒவ்வொருவரும் அப்படி சொல்லக்கூடிய சாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிரோடு இருந்த இயேசு யார்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:48. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. கவனியுங்கள், ஒரு காலம் மண்ணானவர்களை வாழ்ந்து கொண்டிருந்தோம். மண்ணானவன், பிசாசானவன், மண்ணானவன், உதவாதவன், பயனற்றவன். அந்த பிசாசுக்குரியவர்களாய் வாழ்ந்த போது இந்த மண்ணுக்குரியவர்களாக, பூமிக்குரியவர்களாக, பூமிக்குரிய ஆசை இச்சைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் வானத்துக்கு உரியவருக்கு சொந்தமாகிவிட்டோம். கவனிங்கள், இந்த வானம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. நாம் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு சொந்தமானவர்கள். பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தவான்கள் தாபரிக்கிற இடம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற ஆண்டவரை போற்றி துதித்துக் கொண்டிருக்கிற இடம். மரணம் இல்லாத இடம், நித்திய மகிழ்ச்சி நிரம்பிய இடம், நோய் இல்லாத இடம், இரவு இருள் இல்லாத இடம், எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கிற இடம். அப்படிப்பட்டவருக்கு, அப்படிப்பட்ட இடத்துக்கு சொந்தமாகிவிட்டோம். கவனிங்கள், எத்தனை பெரிய சிலாக்கியம்! வானத்துக்குரிய தேவனுக்கு சொந்தமான நீங்களும் நானும் பூமியிலே ஒரு குடிசையில் வாழ்ந்தாலும், ஏழைகளாய் வாழ்ந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் வானத்துக்குரியவர்கள். ஒரு நாள் அவரோடு கூட பூரணமான வாழ்க்கை வாழப்போகிறோம், குறைவற்ற வாழ்க்கை வாழப்போகிறோம். ஆகினால் நாம் களி கூற வேண்டிய மக்கள், மகிழ்ச்சி அடைய வேண்டிய மக்கள். அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை நம்மை போல மகிழ்ச்சியா இருக்கும்படியாக அழைக்க வேண்டிய மக்கள். கவனிங்கள், அல்லேலூயா என்று சொல்கிறோம். வேத புத்தகத்திலே, சங்கீதத்திலே அல்லேலூயா அல்லேலூயா என்று அநேக இடத்தில் பார்ப்போம். அந்த அல்லேலூயா எங்கே இருக்கிறது? அது பரலோக பாஷை. நீதிமொழிகள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா என்று பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த அல்லேலூயாவை நாம் சொல்லும் பொழுது, அல்லேலூயா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது
நமக்குள் இருக்கிற வெற்றியை நாம் வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட வெற்றியை மக்களுக்கு பறைசாற்றுகிறோம். பிசாசானவனுக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. அல்லேலூயா என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் என்று சொல்லி நம்ம கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க. வானத்துக்குரியவர்களாகி நீங்களும் நான் இந்த பூமியிலே அல்லேலூயா சொல்லி அவரை ஆராதிக்க கடமைப்பட்டவர்கள். ஆகினால் தான் நம்முடைய ஆராதனைகளிலே அதிகமாக அல்லேலூயா இந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். ஆகினால் இனி வருகிற நாட்களிலே மண்ணுக்குரியவர்களாக வாழக்கூடாது. மண்ணுக்குரிய காரியங்களை தேடி இந்த மண்ணுக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்மை திருப்திப்படுத்தி வாழ்வதை விட்டுவிட்டு வானத்துக்குரியவர் நம் உள்ளத்துல எந்த வாஞ்சையை வைக்கிறாரோ அந்த வாஞ்சைக்கு ஏற்ற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். தொடர்ந்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயினும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கவனியுங்கள், வானத்துக்குரியவருக்கு சொந்தமாய் இருக்கிறோம். ஆகினால் அவரோடு நாம் சென்று வாழ வேண்டும். இந்த பூமி நமக்கு இப்பொழுது சொந்தமில்லை. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். நாம் எப்படி இங்கிருந்து பரலோகம் செல்வது? மரணம் மூலமாகத்தான் செல்ல முடியுமா? இல்லை. உயிரோடு இருக்கிற நாமும் கவனியுங்கள், இன்னைக்கு நாம் எல்லோரும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் கல்லறையை காணவில்லை, நம்முடைய சரீரம் அழிவை காணவில்லை. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் தோன்றுகிற அந்த வேளையிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபம் தான் இயேசு சுவாமி உயிரோடு எழுந்த பிற்பாடு கொண்டிருந்த ரூபம். எம்மாவு என்ற ஊருக்கு செல்லும் பொழுது இயேசு கூட நடந்து சென்றார். ஆனால் சீஷர்களுக்கு அவரை அடையாளம் காண முடியவில்லை. ஏன்? அவன் பூமியில இருந்த தோற்றத்தோடு இருக்கவில்லை, வித்தியாசமாக இருந்தார். ஆனால் அப்பத்தை பிற்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இதுதான் தோற்றத்தில் ஒரு மாற்றம், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலைமை. அதே நிலைமைக்கு நாம், ஏனென்றால் நாம் வானத்துக்குரியவர்கள், நாம் வானத்துக்குரிய ஆண்டவராய் இயேசுக்கு சொந்தமானவர்கள். ஆகினால் அந்த இயேசு வரும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். இப்பொழுது இருக்கிற ரூபத்தை இழந்து ஒரு புதிய ரூபத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த பூமியிலே சில நேரங்களில் சில உறுப்புகள் குறைந்து விட்டால் அதை சரி செய்ய வேண்டுமானால் பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்லுகிறார்கள். அதை செய்வதற்கு எவ்வளவோ நேரம், ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டும். ஆனால் வேதம் சொல்கிறது இம்மை பொழுதில், இவை என்றால் கண்ணை மூடி முழிக்கிற நேரம், அவ்வளவு நேரத்துக்குள் மறுரூபம். இதற்கு முன்பு இருந்த உருவம் அல்ல, ஒரு புது உருவம். அதை கொடுத்து தான் பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். கவனிங்கள் என்னுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த பாவ சரீரம், இந்த பூமியோடு சம்பந்தப்பட்ட பாவ சரீரம், இந்த சரீரத்தில் தான் பாவம் ஆளுகை செய்கிறது. இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் நம்மை கெடுக்கிறது. நமக்குள்ளே இருந்த ஆத்மா கரை படிந்து போயிருந்தது. ஏன்? இந்த சரீரம் பாவத்தை செய்து செய்து ஆத்மாவை சாகடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த சரீரத்தில் இருக்கிற நம்மை பரலோகம் கொண்டு போக விரும்புகிறார். ஆனால் இந்த சரீரத்தோடு கொண்டு போக முடியாது அவர். ஏனென்றால் இது பாவத்தால் ஆளப்பட்ட சரீரம். தவறான காரியங்களை பார்த்த கண்கள், தவறான காரியங்களை செய்த கைகள், தவறான வார்த்தைகளை பேசின நாவு, இதை எப்படி அவர் அழைத்து செல்ல முடியும்? ஆகினால் தான் இமை பொழுதல், fraction of a second, நம்ம வேறு உருவத்துக்கு, பரலோகத்திலே எந்த உருவம் தகுதியுள்ளதா இருக்குமோ அந்த உருவத்தை நமக்கு, அல்லது அந்த ரூபத்தை நமக்கு கொடுத்து நம்ம அழைத்து செல்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
வானத்துக்குரியவருக்கு சொந்தமானால் எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் பார்த்தீர்களா? இன்னும் தொடர்ந்து பிசாசுக்கு சொந்தமாய் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் இந்த மண்ணிலே இன்னும் அனுபவி, இன்னும் என்னெல்லாம் நான் கொண்டு வருவேனோ அதையெல்லாம் அனுபவி. பின்பு மண்ணோடு மண்ணாக மாய்ந்து போ, அழிந்து போ. நான் போகிற நரகத்துக்கு வா, என்னோடு இரு என்று மறைமுகமாக சொல்லுவான். ஆகினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மண்ணுக்குரியவர்கள் அல்ல. தொடர்ந்து பாவம் செய்வதற்கு, தொடர்ந்து உங்க சரீரத்தில் பாவம் ஆழ்வதற்கு இடம் கொடுப்பதற்கு நீங்கள் மண்ணுக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் விண்ணுக்குரியவர்களாய் மாறி இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரை கொண்டு சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறதை காதுள்ளவன் கேட்கப்படும். ஏன் பேசுகிறான்? நமக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? அவர் நம்மில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை சொல்லுவதற்காக பேசுகிறார். பேசுகிறவர் மனிதர் அல்ல, தேவனுடைய ஆவியானவர். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து மண்ணானவனுடைய சாயலில் வாழாதபடி வானத்துக்குரிய உரியவருடைய சாயலில் வாழும்படியாக நம்மை பரிபூரணமாக ஒப்புக் கொடுப்போம். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:53. அழிவுள்ளவர்களாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். கவனியுங்கள், நம்முடைய சரீரம் அழிவுக்குரியது, சாவுக்குரியது. ஆனால் இது சாவாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை வேதத்தை அறியாமல் இருந்தால் நம் மனதிலே ஒரு ஐயம் வரும். இந்த பூமியிலே நமக்கு ஒரு மரணம் வருகிறது, அதே போல பரலோகத்துக்கு சென்றப்புறமும் ஒரு மரணம் வருமோ? இல்லை. நம்முடைய இந்த சரீரம், இப்பொழுது இருக்கிற சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம், அழிவுக்கு ஏதுவான சரீரம். ஆனால் மறுரூபமாக்கப்படும் பொழுது அது சாவாமையை தரித்துக் கொள்ளும். அது அழிவை காணாது. அதற்கு பிற்பாடு அந்த புதிய சரீரம், நமக்கு கொடுக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் மறுபடியும் அழியாத சரீரம். அது சாவை வென்ற சரீரம். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட காரியங்களை தியானிக்கிற நமக்கு ஒரு புதிய உற்சாகம் உண்டாக வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்க்கையை எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார்! எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை! பூமியில வாழ்ந்து பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறோம். மறுபடியும் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையே செய்து சோர்ந்து போயிருக்கிறோம். எங்கே யாரை பார்த்தாலும் பாவம். பரிசுத்தவான்களாக நடமாடுகிற மக்களை காண முடியவில்லை. நம் யாவருக்கு ஒரு நம்பிக்கை, சீக்கிரமாக ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அவர் அழைத்து செல்ல போகிற பரலோக ராஜ்யத்திலே பாவம் கிடையாது. இந்த பூமியில இருக்கிற ஒரு காரியம் அங்கே இல்லை. எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம்! ஆகினால் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகிமையின் நம்பிக்கை, இதைத்தான் மகிமையின் நம்பிக்கை என்று சொல்கிறோம். ஒருவேளை பாட்டுகளை பாடுவோம், எனக்கு மகிமையின் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி, அது உண்மைதானா? மகிமையிலே வாழக்கூடிய அந்த நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை நமக்கு உருவாக வேண்டும். கட்டாயமாக அந்த நம்பிக்கையோடு பூமியிலே வாழ வேண்டும். கவனத்தை சிதறவிடாதிருங்கள். இங்கும் அங்கும் பார்த்து எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நேக மக்கள் மரித்தவுடனே ஒரு வாசகம் வைப்பார்கள். அந்த கல்லறையிலே ஒரு ரைட்டிங், இவர் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார் என்று சொல்லி. கவனிங்கள், பூமியிலே பாவத்தை செய்து பாவத்திலே மரித்த ஒரு மனிதனை குறித்து மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறான் என்று எழுதி வைக்க பிசாசானவன் நம்மை பொய்க்குள் வழிநடத்துகிறான். இந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தோடு பூமியில வாழ வேண்டும். வித்தியாசமான எண்ணங்களோடு வித்தியாசமான காரியங்களை செய்தவர்களாக நாம் வாழ்ந்தால்தான் மகிமைக்குள் பிரவேசிக்க முடியும். மகிமை பரலோகத்துக்கு சொந்தமானது. பாவத்திலே வாழ்கிறவன் மகிமைக்குள் பிரவேசிக்க முடியாது.
பூமியிலே எழுதி கொள்ளலாம், எதையும் எழுதி கொள்ளலாம். அழகாக கற்களிலே, பளிங்கு கற்களிலே எழுதி கொள்ளலாம், இவர் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் அது பிசாசானவன் ஏமாற்றும்படியாக கொடுக்கிற பொய் வாசகம். புரிகிறதா? இந்த மகிமைக்குள் உண்மையிலேயே பிரவேசிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வானத்துக்குரியவர்களுக்கு சொந்தமாகி வாழ வேண்டும். உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தமாகி வாழ வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே, இந்த உயிர் தெழுந்த நாளில் மகிமையை பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இதை கொண்டாட்டத்தில் விட்டுவிடக் கூடாது. வெறும் ஒரு பண்டிகையாக விட்டுவிடக் கூடாது. இந்த நாளிலே எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகினால்தான் ஆண்டவர் ஆதங்கத்தோடு மிகுந்த பாரத்தோடு தன் ஆவியானவர் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு எப்பொழுதும் அவருடனே, யாருடனே? இயேசுடனே இருப்போம். கவனியுங்கள், இந்த பூமியிலே மனிதரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியிலே குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சமூகம் என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். நாம் ஒரு தெருவிலே வசிக்கிறோம், ஒரு கிராமத்திலே வசிக்கிறோம், ஒரு பட்டணத்திலே வசிக்கிறோம். நம் அருகில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நம் வீட்டிலே நம்மோடு கூட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தமாகி அவர் நம்மை அழைத்து செல்ல ஒரு நாள் வரும்பொழுது நம்மை அழைத்து சென்று எங்க வைப்பார் தெரியுமா? அவர் இருக்கிற இடத்துல. அங்கே அவர் நம்மோடு இருப்பார். இன்னைக்கு பூமியிலே அநேக கொண்டாட்டங்கள் உண்டு. நாங்கள் 50 வருடம் கணவனும் மனைவியுமாக ஒன்றாக வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி கோல்டன் ஜூபிலி என்று ஏராளமான மக்களை அழைத்து விருந்து செய்து கொண்டாடுவார்கள். வயதான தம்பதியாக, அல்லது 25 வருடம் நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து விட்டோம் என்று சொல்லி சில தம்பதியர் அந்த நாளை கொண்டாடுவார்கள். கவனியுங்கள், இங்க பூமியில வாழலாம். பரலோகத்திலே இருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம் இயேசுவோடு வாழ முடியும். இயேசுவோடு வாழ வேண்டுமானால் இங்க 50 வருடம் வாழ்ந்தது போல அங்கேயும் வாழ முடியும் என்று நினைக்க வேண்டாம். அங்கே கணவன் போய்விடுவான், மனைவி இல்லாமல் இருப்பான். மனைவி ஒருவேளை போய்விடுவான், கணவன் அங்கே இல்லாமல் இருக்கலாம். கவனிகள், அங்கே இயேசுவோடு இருக்கக்கூடிய தகுதி இருந்தால் மாத்திரம்தான் போக முடியும். ஆகினால் தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பூமியில வைத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பூமியில வைத்திருக்கிறேன். நீ அவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள். அந்த ஆவியானவர் உனக்குள் கிரியை செய்ய விட்டுக்கொடு. அப்படி விட்டுக் கொடுப்பாயானால் என்னோடு கூட பரலோகத்தில் வந்து நீ வாழ முடியும். நான் உன்னோடு கூட இருப்பேன். கவனியுங்கள், இயேசு சுவாமி பூமியை விட்டு செல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் கடைசியில என்ன சொல்லியிருக்கிறார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன். அது எப்படி? அவருக்கு ஊழியம் செய்கிற மக்களுக்கு பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசை கிடைக்கும். பரிசுத்தாவி என்ற வடிவிலே கூட இருப்பான். உலகத்தின் முடிவு வரை, இதோ சீக்கிரமாக முடிவு வரப்போகுது. புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அந்த முடிவு வரையிலே கூட இருப்பான். ஆனால் பரலோகத்தில் நாம் செல்லும் போது அங்கே வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே, வேறுபட்ட ஒரு இடத்திலே இயேசுவோடு கூட வாழ்வோம். பரிசுத்தாவியான ஒத்தாசையோடு அல்ல, இயேசுவை முகமுகமாக பார்த்து அவரோடு கூட வாழுவோம். எத்தனை ஒரு சுவாக்கியம் பார்த்தீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பூமியிலே இருக்கிற இந்த நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை.
அந்த வல்லமை தான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. அந்த வல்லமைதான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. இயேசு உயிர்த்தெழுந்தார், 40 நாட்கள் மக்களுக்கு காணப்பட்டார், பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 10 நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியை அனுப்பினார். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்ற நாளிலே பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நமக்கு தருகிறார். இதற்கு தகுதியோடு வாழுகிறோமா? அல்லது இன்னும் பூமியிலே எதை அனுபவிக்கலாம், எதை சாப்பிடலாம், உடுத்தலாம், எந்த நகையை புதிதாக வாங்கி அணிந்து கொள்ளலாம், எங்கே புதிய வீட்டை கட்டலாம், எத்தனை பெரிய வீட்டை கட்டலாம், இப்படி எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும். இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவளாய் நீங்கள் இருக்க முடியாது. எண்ணங்கள் எல்லாம், திட்டங்கள் எல்லாம் இந்த பரலோக வாழ்க்கைக்கு அடுத்ததாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாருங்கள். ஒரு இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்? எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கவனியுங்கள், நமக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாக வாழுகிற நீங்களும் நானும், வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறாராம். இப்பொழுதுதானே சொன்னீர்கள், இயேசு ஒரு நாள் வருவார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏற்கனவே நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். முடிந்து போன கதையாயிற்று இது. இது எப்படி சாத்தியமாகும்? இது கொஞ்சம் ஆழமான கருத்து, கவனியுங்கள். மிக ஆழமான ஒரு சத்தியம், உண்மை. இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். நாம் சரீர பிரகாரமாக உயிர்த்தெழவில்லை. சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல் வர நாட்கள் செல்லும். ஒருவேளை மரித்தவர்கள் உயிரோடு வருவதற்கு, உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபப்படுவதற்கு இயேசு வரும் வரையில் காத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நமக்குள் இருந்தால், நாம் ஆவியிலே உயிர்த்தெழுந்து ஏற்கனவே உன்னதங்களில் வீற்றிருக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருப்போம். நம்முடைய ஆவி உன்னதங்களிலே இருக்கிற மக்களுடைய தன்மையை பெற்றுவிடும். கவனிங்க, விளக்கமாக தெளிவாக சொல்கிறேன். ஒரு மனிதர் கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அவர் பரலோகத்தில் பரிசுத்தவான் என்று ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவோடு ஒரு பரிசுத்தவானாக பரலோகத்தில் இருக்கிறார். அந்த ஆபிரகாம் பரலோகத்தில் இருந்து பூமிக்குரிய காரியங்களை குறித்து யோசிக்க மாட்டார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அவருக்கு முடிந்து விட்டது. அவர் அங்கே பரலோகத்துக்குரிய பரலோக வாசிகளோடு ஐக்கியமாக வாழ்வாரே தவிர, பூமியில என்னுடைய நிலமெல்லாம் எப்படி இருக்கிறது, நான் விட்டு வந்த வீடு எப்படி இருக்கிறது, நான் விட்டு வந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. புரிகிறதா? இதே விதமாகத்தான் ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதத்திலே வாழும் பொழுது தேவையற்ற உலக காரியங்கள் நமக்குள் இருக்காது. உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஆவியிலே உன்னதத்திலே வீற்றிருக்கிற அனுபவத்தை பெற்ற ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்து பூமியிலே பணத்தை சம்பாதிக்கலாமா, சொத்துக்களை பெருக்கிக் கொள்ளலாமா, அழிந்து போகிற மூஞ்சியை அழகாக்கிக் கொள்ளலாமா,
இன்னும் ஏராளமான நிலங்களை வாங்கி பெரிய பெரிய வீடுகளை கட்டிக்கொள்ளலாமா என்று யோசிக்க மாட்டான். ஏனென்றால் அவன் ஆவியில எங்கே இருக்கிறான்? உன்னதங்களிலே இருக்கிறான். அவனுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் பூமிக்குரியதா இருக்க முடியாது. புரிகிறதா? ஆனால் இன்றைக்கு நம்ம அநேகர் ஆவியிலே அந்த உன்னதத்தில் வாசம் செய்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகையினால் தன் சின்ன சின்ன காரியங்களிலே பிசாசானவன் நம்மை சோதித்து பாவத்துக்குள் இழுக்கும் பொழுது பாவத்தில் விழுந்து விடுவோம். கவனிங்கள், நான் ஏன் மறுபடியும் பாவத்தில் விழுகிறேன்? காரணம், ஆவியிலே உன்னதத்தில் வீற்றிருக்கிற அனுபவம் எனக்கு இல்லை. அந்த வாஞ்சை எனக்கு இல்லை. கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவோடு கூட நெருங்கி வாழ்ந்து இயேசு எதை நம்மிடத்தில் பேசுகிறாரோ, அவருடைய என்ன சித்தத்தை வெளிப்படுத்துகிறாரோ அதை மட்டும் கேட்டு அதன் பிரகாரமாக வாழாமல் இருக்கிறபடியால் இன்றைக்கும் பூமிக்குரியவர்களை போல சிந்திக்கிறோம், பூமிக்குரியவர்களை போல பல காரியங்களை வாஞ்சிக்கிறோம். ஆனால் உண்மையான இயேசுனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் ஆவியிலே உன்னதத்தில் வீற்றிருக்கிற அனுபவம் வந்துவிடும். புரிகிறதா? அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாத பட்சத்தில் அந்த வானத்துக்கு உரியவரோடு கூட அந்த வானத்திலே அந்த பரலோக ராஜ்யத்திலே வாழ்வது சாத்தியமாகாத ஒரு காரியம். ஒருவேளை இது எப்படி சாத்தியமாகும்? அது போரடிக்கிற வாழ்க்கையாக இருக்குமே. பூமியில இருந்து பக்கத்தில் இருக்கிறவர்கள் அனுபவிக்கிறது நான் அனுபவிக்காமல், எல்லோரும் சிந்திக்கிற பிரகாரம் நான் சிந்திக்காமல் அது எப்படி வாழ முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை. எவ்வளவு அதிகமாக இயேசுவோடு நெருங்கி வாழ கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மற்றவர்களைப் போல வாழ்வதை விட்டு விலகுவீர்கள். வேதத்தை அதிகமாக படிக்க படிக்க அந்த வேத புத்தகத்தில் உள்ள வசனங்கள் நம்மை மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆவியிலே மறுரூபம் அடைந்து கொண்டே இருப்போம். அப்பொழுது அந்த உன்னதத்தில் வாசம் செய்கிற அந்த அனுபவம் நமக்கு வரும். அன்றைக்கு பண ஆசை கொஞ்சம் கூட நம்மிடத்தில் வர முடியாது. துன்மார்க்க வெறித்தனத்தை உருவாக்குற சரீர இச்சைகள் நம்மை ஆள முடியாது. அவைகளெல்லாம் நம்ம அருகில் வராது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நம்மை எழுப்பி, அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் வாசம் செய்ய வைத்திருக்கிறார். உன்னதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்கள், இந்த அனுபவத்தோடு இருந்தபடியால் தான் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தை வாசிப்பீர்களானால் அந்த அப்போஸ்தலர்கள் பூமிக்குரிய ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கிறது. எங்கெல்லாமோ போனார்கள், ஆண்டவருடைய ஊழியங்களை செய்தார்கள். ஆனால் எனக்கு வீடு இருக்கிறதா, எனக்கு சொத்து இருக்கிறதா, சுகம் இருக்கிறதா, வெளியே செல்கிறேனே இந்த இரவு எங்கே தங்குவேன், வெளியே செல்கிறேன் கையிலே ஆகாரம் இல்லையே எங்கே சாப்பிடுவேன், இப்படிப்பட்ட எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். படியுங்கள் அந்த புத்தகத்தை, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படியுங்கள். பிரயாணத்துக்கான ஆயத்தம் பண்ணுவதற்கு பொருட்களை மூட்டைகளை தூக்கி கொண்டு சென்றார்களா? இயேசுவே சொன்னார். சீடர்களை அனுப்பும் போது என்ன சொன்னார்? பயணத்துக்கான காரியங்களை எடுத்து செல்ல வேண்டாம் சொன்னாரா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் அவர்கள். அவருடைய வாஞ்சையெல்லாம் எப்படி இயேசுவுக்கு பிரியமாக வாழ்வது, எப்படி இயேசுவை போல் ஊழியம் செய்வது, இதே அவர்கள் சிந்தனையாக இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே ஆவியிலே வீற்றிருந்தார்கள். ஆகினால் தான் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. ஒருவேளை நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு போர் அடிக்கிற காரியமாக இருக்கலாம். இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். யோவானுக்கும் பேதுருவுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அது சாத்தியமாக இருக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் அது சாத்தியமாகும்.
நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள் தான் அவர்கள். நம்மை போலத்தான் பூமியிலே வாழ்ந்தார்கள். ஆனால் பூமிக்குரியவர்களாய் வாழாமல் பரலோகத்துக்கு உரியவர்களாய் வாழ்ந்தார்கள். புரியும் என்று யோசிக்கிறேன். உயிர் தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாம் சாப்பிட்டு உடுத்தி கொண்டாடுவோமானால் அது பிரயோஜனமற்ற ஒரு கொண்டாட்டம். ஆவியிலே உள்ளதத்திலே வீற்றிருக்கிற பரலோகத்தின் கொண்டாட்டமாய் அது இருக்க வேண்டும். பரலோகத்தில் களி கூறுகிற ஒரு அனுபவமாய் அது இருக்க வேண்டும். ஆகையினால் தான் ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை மக்கள் சொல்வார்கள், இது கருகலான விஷயம், கஷ்டமான விஷயம். இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருந்த போது சீஷர்கள் கூட சொன்னார்கள், இது கடினமான உபதேசம். அவரை விட்டு பிரிந்து போனார்கள். கடினமான உபதேசம் என்று முதலில் சொன்னார்கள். ஆனால் இயேசுவின் மரணத்துக்கு பிற்பாடு இயேசுக்காக மரித்தார்கள், இயேசுவை போல மரித்தார்கள். கவனியுங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது எல்லாமே சாத்தியமாகும். இது நம்மால் செய்யக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிடும். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை தேவை. இன்றைக்கு சபையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அழுகை இல்லை. இன்றைக்கும் சபை என்று சொல்கிற ஒரு அமைப்பிலே பொல்லாத பிசாசானவன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆளுவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆண்டவர் நம் சரீரத்தை ஆளுகை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆகினால் தான் இந்த இரண்டாம் கட்ட வாழ்க்கை. இங்கேயும் சொந்தமில்லை, அங்கேயும் சொந்தமில்லை. முடிவு எங்கே? நரகத்தில். கவனியுங்கள், இன்றைக்கு உள்ளத்திலே மறுரூபமாக்கப்படுவோம். உள்ளத்திலே ஒரு உயிர்த்தெழுதல் வரட்டும். இயேசுவை போல வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்று உன்னதத்திலே வீற்றிருக்கிற அனுபவத்துக்கு வருவோம். அப்படி வந்தால் மீதம் இருக்கிற நாட்கள் நாம் செல்லும் இடமெல்லாம் மக்கள் நம்மிலே இயேசுவை காண்பார்கள். தொடர்ந்து வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொலோசியர் 3. நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கவனி, என்ன சொல்கிறது? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் எதை தேட வேண்டுமா? மேலானவைகளை தேட வேண்டுமா? நம்மை நாமே சோதித்து அறிவோம். என் மனது எதை தேடிக்கொண்டிருக்கிறது? என் உள்ளம் எதை தேடுகிறது? கீழானவைகளை, இந்த பூமிக்கு அடுத்தவைகளை தேடிக்கொண்டிருக்கிறதா? கவனிப்போம். அநேகருடைய உள்ளம் இங்கே இல்லை, எங்கேயோ போய்விட்டது. மனதை பறிகொடுத்து பார்த்திருக்கிறீர்கள். மனம் கீழானவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அவரோடு கூட ஆவியிலே உயிர் தெழுந்தது உண்டானால் மேலானவைகளை நாட வேண்டும். மேலானவைகள் எது? மேலே இருக்கிறவரை போல வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. இயேசுவை போல நடக்க வேண்டும். இயேசுவை போல இந்த பூமியிலே காரியங்களை செய்ய வேண்டும். மற்றவர்கள் என்னிலே இயேசுவை காண வேண்டும். அந்த வாஞ்சியோடு வாழ்வதுதான் மேலானவைகளை நாடி வாழுகிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஆவல் உண்டா? இன்றைக்கு சபை என்று சொல்லப்படுகிற அமைப்பில் சபைக்கு மேய்ப்பராய் இருக்கிற மக்களும் இன்னும் பணத்தை தேடத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதிகமாக காணிக்கை கொடுத்தால் அதிகமாக வருமானம் வரும், அதிகமான ஆசீர்வாதம் வரும், செழிப்பு வரும், செழுமையின் உபதேசங்கள். இதை கேட்டு கேட்டு பழகிய நமக்கு இந்த உபதேசம், வேதத்தின் சத்திய உபதேசம் பிடிக்காது. கவனியுங்கள், வேதத்தில் எங்காவது எந்த இடத்திலாவது இயேசு சுவாமி எனக்கு காணிக்கை கொடுங்கள், பூமியில நிறைய வீடுகளை கொடுப்பேன், ஏராளமான பணத்தை கொடுப்பேன், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரா? சொல்லவில்லை. அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய ஊழியக்கார பிள்ளைகள் எங்கேயாயிலும்
அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லியிருக்கிறார்களா? சொல்லவில்லை. ஒரு பட்டணத்திலும் போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம், அழகான பெண்ணை திருமணம் செய்யலாம், அழகான வீட்டை கட்டி குடியிருக்கலாம் சொன்னார்களா? சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? இயேசு சுவாமி நமக்கு மேலான விலை கொடுக்க விரும்புகிறார். அழிந்து போகிற பூமிக்குரிய பணத்தை அல்ல. ஆகினால் தான் இயேசுவை சொன்னார், பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வையாதிருங்கள். ஏன்? இங்கே பூச்சி கெடுக்கும், துரு கெடுத்து போடும், கள்ளன் திருடுவான், திருடன் திருடி விடுவான். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுதான் மேலானவைகளை நாடுகிறது. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பது எப்படி? கவனி. ஒருவேளை இன்றைக்கு நான் ஒரு நகை வாங்க வேண்டும் என்று கொஞ்சம் பணம் வைத்திருக்கேன் வைத்துக் கொள்ளலாம். கற்பனை செய்து கொள்ளுங்கள், என் கையில் ஒரு 20,000 ரூபாய் இருக்கிறது. நான் ஒரு நகை வாங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதை வாங்கினால் அது பூமிக்குரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அணிந்து கொள்ளலாம், அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். கொஞ்ச நாட்கள் கழித்து விட்டால் அதிக லாபமும் பெறலாம். நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் ஒருவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு அவசியமாக 20,000 ரூபாய் தேவை இருக்கிறது. இந்த ரூபாய் ஒருவேளை எனக்கு இன்றைக்கு கிடைக்காவிட்டால் நான் ஒரு பயங்கர அவமானத்துக்குள்ளாக கூடும், ஒரு பயங்கரமான ஆபத்தை சந்திக்க கூடும் என்று நம்மிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது அவருக்கு நம்மிடத்தில் 20,000 ரூபாய் இருப்பது தெரியாது. அவர் சும்மா சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் மனதிலே உள் மனது பேசும். அவருக்கு தேவையானது 20,000 ரூபாய். உன்னிடத்திலோ 20,000 ரூபாய் நகை வாங்குவதற்கு வைத்திருக்கிறார். அவருக்கோ அந்த ரூபாய் அவருடைய உயிரை காப்பாற்ற தேவை. உனக்கு அழகுபடுத்திக் கொள்ள ஒரு நகை தேவை. அவருக்கு அந்த 20,000 ரூபாய் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள தேவை. நீ அவருக்கு அதை கொடுத்தால் எவ்வளவு பிரயோஜனப்படும் என்று உள்ளம் சொல்லும். அப்படி கொடுத்து விட்டால் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார். புரிகிறதா? அப்படி ஒரு தேவை உள்ள மனிதனுக்கு மனம் வந்து எடுத்து கொடுத்தால் நமது தேவையல்ல, நகை என்பது தேவையல்ல, அது ஒரு அலங்கார பொருள். எனக்கு வீணான ஒரு காரியத்துக்கு வைத்திருக்கிற பணத்தை இன்னொருவருடைய தேவைக்கு நான் கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அங்கே அது கெட்டு போகாது, அங்கே அது அழியாது, பத்திரமாக இருக்கும். பார்த்தீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அநேக காரியங்கள் மிக கடுமையான காரியங்கள், கடினமான காரியங்கள் நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது எப்பொழுது யாரை சந்தோஷப்படுத்தலாம், எப்பொழுது யாருக்கு உதவி செய்யலாம், எனக்குள்ளதை கொடுத்து மற்றவர்களை வாழ வைக்கலாம், நான் இழந்து மற்றவர்களை பெற வைக்கலாம் என்ற ஒரு ஆவல் வரும். அதுதான் மேலானவைகளை நாடுகிற காரியம். அதுதான் மேலான பரலோக வாழ்க்கையை நாடுகிற ஒரு உள்ளம். அப்படி இல்லாத பட்சத்திலே நாம் தொடர்ந்து பூமிக்குரியவர்களாக இந்த மண்ணான பிசாசினுடைய ஆசை இச்சைகளை உள்ளத்தில் வைத்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டது. கவனியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியானவர் அநேக நேரத்தில் அப்படியே உள்ளத்திலே சில காரியங்களை நடத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், பெரிய பெரிய நகை கடைகள், அதிக விலையுயர்ந்த பொருட்களை விற்கிற கடைகள், கூட்டம் நிரம்பி வழிகிறது. மக்கள் ஒருவேளை கிரெடிட் கார்டோ அல்லது செக் புக்கோ அல்லது கேஷோ எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறார்கள், பொருட்களை வாங்குகிறார்கள், வெளியே வருகிறார்கள். ஆனால் தெருவில் ஒரு ஏழை வேதனையோடு இருப்பான். எனக்கு ஏதாயிலும் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்பான். ஆனால் ஜனங்கள் அவனை எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். அப்படியே பார்த்தால் கூட ஒரு 10 காசை தூக்கி போட்டுவிட்டு அல்லது ஒரு 25 காசை தூக்கி போட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அவனை எட்டி பார்த்தவனுக்கு என்ன தேவை என்று கூட யோசிக்க மாட்டார்கள்.
ஆனால் கையினுடைய பணமோ ஆடம்பரமான பொருட்களை வாங்கி குவிப்பதற்காக செலவு பண்ணப்படுகிறது. இது இன்றைக்குள்ள அபலமான ஒரு நிலைமை. அநேக தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிற அந்த கட்டடங்களுக்கு போய் பாருங்கள். கட்டடங்களுக்குள் நிறைய நகை போட்டுக்கொண்டு, அழகாக உடுத்திக்கொண்டு, பியூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் கூட போட்டுக்கொண்டு, கையில காசை வைத்துக் கொண்டு அநேகர் உள்ளே செல்வார்கள். ஆராதனை முடித்து விட்டோம், இயேசுவை பார்த்தோம் என்று சொல்லி வெளியே வருவார்கள். அங்கே வெளியே இருக்கிற ஏழைகளை பார்த்தும் பாராமலும் போய் கொண்டிருப்பார்கள். கவனியுங்கள், இப்படிப்பட்ட சீர்கட்ட வாழ்க்கை தான் கீழான வாழ்க்கை. இது கீழான வாழ்க்கை. ஆனால் எவன் ஒருவன் மற்றவனுடைய தேவையை பார்க்கிறான், மற்றவன் பயன்பெறட்டும் என்று தன்னுடைய தியாகம் செய்கிறானோ அவன் மேலானவை நாடுகிறான். என்ன நான் சொல்லிட்டோம், இன்னைக்கு ஓய்வு நாள், எல்லா இடத்திலும் வேலை கிடையாது. என்ன யோசிப்போம்? நன்றாக பொழுதை பார்க்க சினிமா பார்ப்போம், அல்லது பொழுதை கழிக்க பார்க்குக்கு போகலாம், கடை வீதிகளுக்கு செல்லலாம், பொருட்களை வாங்கி சாப்பிடலாம், குடும்ப பணம் இருக்குமானால் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட போகலாம். இது நேரத்தையும் பணத்தையும் செலவிட போடுகிற ஒரு திட்டம். ஆனால் உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக மேலானவனை நாடுகிறவராக இருப்போமானால் எனக்கு 6 நாளும் கடுமையான வேலை, இதோ ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே இயேசுவை போல கிராமங்கள் தோறும் நான் சொல்லட்டும், இயேசுவை போல ஏழை எளியவர்களை தேடி நான் சொல்லட்டும், இயேசுவை போல அவர்களோடு நான் பேசட்டும், பழகட்டும், அவர்கள் துக்கத்தை நான் பகிர்ந்து கொள்ளட்டும், என்னால் இயன்றதை அவர்களுக்கு கொடுக்கட்டும் என்று நினைக்கிற ஒரு இடம் வரும். அதுதான் மேலானவைகளை நாடுகிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு ஆராதனை செய்கிறோம். அழகாக உடுத்திக் கொண்டு கைதட்டி பாட்டுகளை பாடுகிறோம். இந்த மேலானவைகளை நாடக்கூடிய உள்ளம் இருக்கிறதா? இயேசுவை போல வாழ வேண்டும். இயேசு பூமியில் இல்லை, அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அதை நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் நாம் இன்னும் ஆண்டவருக்குரியவர்கள் அல்ல. அப்படி இல்லாவிட்டால் இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. கீழான வேலைத்தான் நாடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கவனியுங்கள், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்கிற வார்த்தை எல்லோருக்கும் பிடிக்கும். God bless you என்று சொன்னால் சந்தோஷம். ஒரு பிறந்த நாள் அன்றைக்கு யாராலும் வாழ்த்தினால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துதலை கேட்க விரும்புகிறோம். ஆசீர்வாதம் என்று சொல்கிற வார்த்தையை கேட்க விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் உண்மையான ஆசீர்வாதங்களை எங்கே வைத்திருக்கிறார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உன்னதங்களிலே வைத்திருக்கிறார். கவனியுங்கள், வேத புத்தகம் பேசுகிற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். எபேசு என்ற சபை விக்கிரகங்களால் நிறைந்திருந்த ஒரு பட்டணத்தில் உள்ள சபை. ஒரு காலம் அந்த பட்டணத்திலே ஜனங்கள் இயேசுவை அறியாதவர்கள். ஆனால் பவுல் அங்கே சென்று சுவிசேஷம் பிரசங்கித்து ஒரு சபையை உருவாக்கினார். இயேசுவுக்கென்று ஒரு கூட்டத்தாரை உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட அந்த கூட்டத்தாரிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடிதம் மூலமாக பேசுகிறார். இந்த எபேசு பட்டணத்தார்
வானத்திலிருந்து விழுந்த ஒரு தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். எதற்காக வணங்கினார்கள்? பூமியில ஆசீர்வாதம் பெருகும், பணம் பெருகும், பொருட்கள் கிடைக்கும், செழிப்பாக வாழலாம் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் பவுல் போய் இயேசுவை அறிமுகப்படுத்தினார். இயேசுக்குரிய காரியங்களை சொன்னார். மக்கள் நம்பினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு எழுதப்பட்ட கடிதம். ஒரு ஆலயத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் தான் சபை என்று சொல்கிறோம். அவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் என்ன இருக்கிறார்? உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களினால் நிரம்ப ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதை பெற்றுக் கொள்வீர்களா? கவனிங்க, இந்த கடிதம் நம்மிடத்தில் பேசட்டும். இன்றைக்கு எந்த ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உனக்கு தர ஆண்டவர் துடிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? உன்னதத்திலே ஆவியிலே வீற்றிருந்து அனுபவிக்கிற ஆசீர்வாதம் என்ன? பிசாசின் மேல் ஜெயம் கொள்கிற ஆசீர்வாதம். கவனிங்கள், இந்த வசனத்துக்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 15:55. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கவனியுங்கள், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறவன் பாதாளத்தை பார்த்து சொல்வான். பாதாளம் யாரை குறிக்கிறது? பிசாசினுடைய காரியங்களையும் அவன் வசிக்கிற இடத்தில் இருக்கிறது. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏ பிசாசை, உன் ஜெயம் எங்கே? நீ இனிமேல் என்னை ஆள முடியாது. எனக்குள் இச்சையை கொண்டு வர முடியாது. நீ என்னை கடுத்து போட முடியாது. மற்றவர்களுக்கும் என் குடும்பத்திற்கும் நான் சாபமாய் இருக்க முடியாது. தைரியமாக பிசாசை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வல்லமை ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பிசாசானவன் சோதித்துக் கொண்டிருக்கிறான். பாதாளத்தின் வல்லமை இழுக்கிறது, பாவம் செய்ய இழுக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற மகனாயிருப்பாய். ஆனால் பிசாசை பார்த்து சொல்வான், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பழைய நாட்களிலே ஒருவேளை நீ கொண்டு வந்த பாவத்தை நான் செய்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நான் செய்ய மாட்டேன். உனக்கு என் மேல் ஜெயம் கிடையாது, உனக்கு என் மேல் வல்லமை கிடையாது. நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாய் நிரம்பி இருக்கிறேன். நீ எவ்விதத்திலும் என்னை மயக்க முடியாது, எவ்விதத்திலும் என்னை கீழே தள்ள முடியாது. தைரியமாக பேசலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்வீர்களானால் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு கூட்ட மக்கள் பிசாசின் கையில் இருந்து விடுதலை பெற முடியும். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற முடியும். உங்களுடைய வெற்றி வாழ்க்கை மற்றவர்களை வெற்றிக்குள் நடத்தும். தோல்வியில் இருக்கிற மக்கள் வெற்றிக்குள் வருவார்கள். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? இன்னும் தொடர்ந்து பணம் வேண்டும், பொருள் வேண்டும், ஆடை வேண்டும், நகைகள் வேண்டும், அலங்கார பொருட்கள் வேண்டும், அழிந்து போகிற பூமி வேண்டும். இதுதான் உங்கள் வாஞ்சியா? இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறதோ அப்படியே கடந்து போகும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நித்திய வரைக்கும் தங்கும், நித்தியத்துக்குள் மக்களை நடத்தும். வாட் இஸ் யோர் டிசைர்? உங்களுடைய ஆசை என்ன? உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் தனக்குரியவர்களாய் மாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை நம்மை தனக்குரியவர்களாய் மாற்றுவதற்கு உதவி செய்யும். அந்த வல்லமை வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். பண்டிகையை கொண்டாடி உன்னையை ஏமாற்றிக் கொள்ளாதே. ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி சாப்பிட்டு களி கூர்ந்து உன்னையே கெடுத்துக் கொள்ளாதே. இந்த வல்லமையை நான் உனக்கு தர விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளையாக மாறி எனக்கு சொந்தமானவனாக வாழ சொந்தமானவளாக வாழ இந்த வல்லமை உனக்கு தருகிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்கு தருகிறேன்.
அதை பெற்றுக் கொள்வாயா என்று இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உயிரோடு எழுந்த இயேசுவோடு கூட ஆவியிலே உயிரோடு வாழ வேண்டுமா? ஆவியிலே ஜெயத்தோடு வாழ வேண்டுமா? ஆவியிலே பாதாளத்தை ஜெயித்த நிலைமையோடு வாழ வேண்டுமா? இந்த நாளில் தானே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். ஆவி, ஆத்மா, சரீரம் பூரணமாக இயேசுவின் ஆளுகைக்குள் வரும்படியாக இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். வேதம் சொல்லுகிற பிரகாரமாக, ரோமர் 7:4 சொன்ன பிரகாரமாக, மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்ற வேறு ஒருவருக்கு சொந்தமாகும். இந்த பூமியில் இருக்கிற பிசாசினுடைய அந்த உறவை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவுக்கு சொந்தமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி இல்லாத பட்சத்திலே தொடர்ந்து மரித்த கிறிஸ்தவர்களாக பண்டிகைகளை கொண்டாடிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள் என்று சொல்லி ஆராதனையிலே பங்கு கொண்டு முடிவிலே பாதாளத்துக்கு செல்வோம். முடிவிலே நரகத்துக்குத்தான் செல்வோம். அதை தவிர வேறு இடம் கிடையாது. அப்படி வாழ பிரியமா? அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் உதவியோடு கூட ஜீவன் உள்ளவர்களாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து வெற்றியோடு வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறீர்களா? எது உங்களுக்கு வேண்டும்? தெரிந்து கொள்வது நம் கையில் இருக்கிறது. ஆண்டவர் கட்டாயப்படுத்த மாட்டார். இயேசு சுவாமி கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் எது இருக்கிறதோ அதை நம் முன் வைப்பார். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நமது கையில் இருக்கிறது. சரியான முடிவை எடுத்து ஆண்டவருக்கு சொந்தமாகவும், மணவாளனாகிய இயேசு வரும்பொழுது மணவாட்டியாக அவரோடு கூட சேர்ந்து உன்னதத்துக்கு சென்று அவரோடு கூட இருப்போம். God bless you.